அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஆனி மாத ராசி பலன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதத்தில் அதுவும் சிம்ம ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் பார்த்ததில்ல, இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய முடியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனி மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில் அற்புதமான மாற்றம் நிகழப்போகுது. தொட்டதெல்லாம் ஹிட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அது என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், நான் சொல்கிறேன். விஸ்வாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் பலன்களும் பரிகாரங்களும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதம் ஆனி மாதம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணிக்கப்படுது. அப்படி இருக்கையில் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வச்சு தான் மாதத்தை நம்ம நிர்ணயம் செய்கிறோம். அப்படி இந்த ஆனி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களும், கும்ப ராசியில் சனி, ராகு ஆகிய 2 கிரகங்களும் இருக்குதுங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயுமே நம்மளுடைய வெற்றி அமைந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க. ஜூன் 22ஆம் தேதி முதல் புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி செய்கிறாரு. இந்த ஆனி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக கருதப்படுது. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களுமே அந்தந்த இடத்துல இருக்க போகுதுங்க. அப்படி இருக்கையில் இந்த ஆனி மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், தொழில், கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க. மகம், பூரம், உத்திரம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்டது தான் சிம்ம ராசி. ராசியினுடைய அதிபதி சூரியனுங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாருங்க. இந்த மாதத்தில் சனி, ராகு சமசப்தமத்திலையும் கேது உங்கள் ராசியிலையும் இருப்பது விசேஷத்தை கொடுக்காது. ஆனாலும் குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலமாக ஏற்றமான காலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்குது. சிம்மராசி அன்பர்களை பொறுத்தளவில் நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரப்போகுதுங்க. 7ஆம் இடத்தினுடைய அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவின் பார்வையும் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரப்போகுது. எதிர்பாலினத்தை நம்பாமல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கூட்டு தொழில் இருப்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பொது காரியங்களில் அதிக அளவில் ஈடுபடுவீங்க. நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. வேலையில் பின்னடைவு ஏற்படுங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இது அமைய இருக்குது.
செவ்வாய் ராசியில் இருக்கிறது கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய சுகங்களை கெடுக்குங்க. தாயினுடைய உடல்நிலையில் பின்னடைவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் உண்டாகுங்க. 11ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கிறது நன்மையே தரும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் புதனும் 12ஆம் இடத்துக்கு வருவது நல்ல ஏற்றத்தை கொடுக்குங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் செல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்கு உண்டாகும். செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க. மருத்துவமனைக்கு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கூட்டு தொழிலை தவிர்த்துக்கோங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் அரசு சம்மந்தமான HR லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க தங்க நகை கடை வச்சுருப்பவங்க, இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஏற்றம் மிகுந்த காலமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் 7ஆம் இடத்துல இருக்கும் ராகு பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் பின்னடைவை கொடுத்தாலும் அபரிமிதமான நல்ல எண்ணங்களை கொடுத்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய போகுது. வெற்றி மேலே வெற்றி குவிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடைபெற இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்களில் பயணங்களையும் புதிய முயற்சிகளையும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. அப்படி செய்தே ஆக வேண்டும் என்றால் அருகில் இருக்கும் விநாயகருக்கு பால் அபிஷேகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுதலை தராது. எதிர்பாலினத்தவரோட எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் நல்ல ஏற்றம்லாம் உண்டாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ஆனால் அது சுப செலவாக இருக்கணும். அரசு செல்வாக்கு மிகுந்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. உடல் நல அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. ஜூன் 14 முதல் 18ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னே சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இந்த மாதிரி தானம் கொடுத்து அதில் நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இருள் விலகி ஒளி வீசக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.